சூப்பரா இருக்கும். திருவண்ணாமலை போக முடியாதவங்க திருக்கச்சூர் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மலை மேல வந்து ஒரு அருமையான ஜோதி வந்து ஏத்துறாங்க. இந்த வாட்டி நான் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி நானும் என் பையனும் வந்து போகணும். நீங்களும் அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்து இந்த திருக்கச்சூர் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். 2 பேரோட ஜீவ சமாதி இருக்கு. குழந்தைவேல் ஐயா மற்றும் அவரோட சிஷியர். ஸோ இவங்க 2 பேரோட ஜீவ சமாதி நம்ம மருதீஸ்வரர் ஆலயத்துல வந்து இருக்கு. சொந்த ஊர் வந்து படைப்ப ஓரகுளம் படைப்புல ஐயா வந்து 10 வயசுல வந்து செப்பு காலம் தங்கமாகலாம் இந்த கல்வி சார்ந்தா காஞ்சிபுரம் கேட்கற மாதிரி. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ. சிங்கப்பெருமாள் கோயில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனா திருக்கச்சூர்னு ஒரு கோயில் இருக்கு, மருதீஸ்வரர் ஆலயம். அந்த கோயிலில் நேற்று கார்த்திகை தீபம் வந்து ஏற்றப்பட்டது. மலை மேலே ஒரு பெரிய பிரகாசமான ஒரு ஜோதி. ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். திருவண்ணாமலை போக முடியாதவங்க திருக்கச்சூர் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மலை மேலே வந்து ஒரு அருமையான ஜோதி வந்து ஏற்றுறாங்க. இந்த வாட்டி நான் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி நானும் என் பையனும் வந்து போகணும். நீங்களும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து இந்த திருக்கச்சூர் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். திருவண்ணாமலை வந்து சில பேரால் போக முடியாது. பக்கத்தில் இருக்க நம்ம மருதீஸ்வரர் ஆலயத்தில் வருஷம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதி வந்து ஏற்றப்படுது. அதுவும் மலை மேலே ஏறி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மலை மேலே ஏறி நானும் என் பையனும் வந்து போயிருந்தோம். சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. கடவுளை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு மலை மேலே ஏறி அந்த ஜோதியை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த வாட்டி பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருக்கச்சூர் மருதீஸ்வரர் ஆலயத்தில் 2 பேரோட ஜீவ சமாதி இருக்குது. குழந்தைவேல் ஐயா மற்றும் அவரோட சிஷியர். ஸோ இவங்க 2 பேரோட ஜீவ சமாதி நம்ம மருதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருப்பணியில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இந்த மண்டபம் கட்டினது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்க பூசாரி ஐயா வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவும் கவர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்து இறைவன் அருளை வந்து பெறணும். நன்றி. நமக்கு காட்சி தர போகிறார். சற்று நேரத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இறைவன் நமக்கு காட்சி தர போகிறார். இதனோட உள்ளர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள வந்து இறைவன் வந்து மெய்ப்பொருளா இருக்கார். உள்ள வந்து மெய்ச்சுடரா இருக்கார். மெய்ச்சுடராகி வெளிரும் மெய்ப்பொருளே அப்படின்னு வந்து சிவபுராணத்துல சொல்றாங்க. அதனால வந்து நம்ம வெளியே திரி போட்டு ஏற்றதுலாம் வந்து சுடர். அதுக்கு திரி வேணும், விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், அதுக்கு எல்லாம் வேணும். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதிக்கு வந்து எதுவும் வேணும். அதுக்கு பேர் தான் மெய்ச்சுடர். மெயினா உண்மையான சுடர். அதுதான் எழுதிறாங்க பாத்தீங்கன்னா, மெய்ச்சுடர். அப்ப நம்ம என்ன பண்ண எதுக்கு இதை பார்க்கணும்னா, ஏற்றப்படைய தீபமானது நம்ம உள்ள இருக்கக்கூடிய மெய்ச்சுடர் வந்து ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலத்தால மூடி இருக்குது. அதனால வந்து இறைவனை வழிபட்டு எனக்குள்ள இருக்கிற அந்த மும்மலத்தை விளக்கி என்னுடைய சிற்றின்பமாகிய மெய்ச்சுடரை உன்னை அருட்பெருஞ்சாதிய பேரண்டத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னு நம்ம இந்நேரத்துல இறைவனை வழிபடணும். சிவாய நம. இப்பொழுது அடியான் பஞ்சபுராணம் பாடுறோம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியோர் கொன்கடல் போற்றி ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்ததிரான் கடி போற்றி
எங்க சொந்த ஊர் வந்து கடப்பை ஓரகுடம் பக்கத்துல. ஐயா வந்து 10 வயசுல வந்து செப்பு காலம் தங்கமாகலாம். இந்த கல்வி சாப்பிட்டா காஞ்சிபுரம் கேட்கற மாதிரி கோபுரம் கட்டுறதுக்கு கடற்காலம். இப்ப அதான் வண்டி வசதி ரொம்ப வருஷனால அதான் தூக்கிட்டாங்க. ஐயா கட்டினது வந்து 16 மண்டபம். அந்த நவகிரகம் கோயில இந்த ஐயா கட்டிக்கிறாரு. குழந்தை விவசாயம். குழந்தை வேலுசாமி. ஆமா. வீராசாமி கட்டினது வந்து முன்ன படிந்தால கோபுரம் பாக்கி நிற்பாரு. அது கட்டினது இந்த சுற்றி காம்பவுண்ட் போட்டது ஆகுது. ஜீவசமாதியா நன்றி. மக்களே, இந்த திருக்கச்சூர் ஆலயத்தை பற்றி சிறப்புகளை வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜோதியை வந்து சூப்பராக வந்து தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றிகள்.